வணக்கம். Has Indians life have become so cheap that you can bargain with them? இந்தியர்களுடைய உயிர் இந்த அளவில் மலிவாகிவிட்டதா? உயிர் போனதற்கு பின்பு நீங்க பேரம் பேசி வருகிறீர்கள். 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம். இந்த சம்பவத்தை தடுத்திருக்கலாமா? இது போன்ற ஏராளமான கேள்விகள் உங்கள் மனதில் வந்திருக்கலாம். விஜயின் பிரச்சார கூட்டத்தில் உயிரிழந்த நபர்கள் 41. இதுல சின்ன சின்ன குழந்தைகளோட இருந்தார்கள். இந்த கூட்ட நெரிசலுக்கான காரணத்தை முதலில் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதற்கு பின்பு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய போக்கு, அவர்களுடைய அரகன்ஸ், எந்த அளவில் நஷ்டம் ஏற்பட்டாலும் பிரச்சனை இல்லை, எந்த அளவில் உயிர்கள் பிரிந்தால் கூட பிரச்சனை இல்லை, பணம் கொடுத்து செட்டில் பண்ணி விடலாம். யாருடைய பணத்தை கொடுக்கிறீர்கள்? டாக்ஸ் பேயர்களுடைய பணத்தை கொடுக்கிறீர்கள், வரி பணத்தை வைத்து நீங்க கொடுக்கிறீர்கள். அதாவது உங்களுடைய பணத்தையே உங்களுடைய உயிர் பிரிந்ததற்கு பின்பு உங்களுடைய குடும்பத்தினர்களுக்கு கொடுப்பதை இவர்கள் செட்டில்மெண்ட் என்று கூறுகிறார்கள். இந்தியர்களுடைய உயிருக்கான அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். ரயிலில் போகும்போது ரயில் ஆக்சிடென்ட், ரோட்ல போகும்போது ரோடு ஆக்சிடென்ட், விமானத்தில் பறக்கும்போது கிராஷ், இதை தாண்டி இது போன்ற ராலிகளில் சிக்கி உயிரிழக்கக்கூடிய நபர்கள், தரிசனம் செய்யக்கூடிய கோவிலுக்கு போனால் அங்க ஒரு கூட்ட நெரிசல், எங்க திரும்பி பார்த்தாலும் இது போன்ற விபத்துகள் திரும்பி 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 வருகிறது. மக்களாகிய நீங்க நான் இது போன்ற வீடியோக்கள் வழியாக, நியூஸ் செய்திகள் வழியாக இதை பார்த்து வருகிறோம். 2 நாட்கள் 3 நாட்கள், அதுக்கப்புறம் அவ்வளவுதான். இன்னொரு இன்சிடென்ட், இன்னொரு இடத்துல நம்மளுடைய டைவர்ஷன் நடக்கிறது. பட் இந்த இடத்தில் நீங்க கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம், இது போன்ற சம்பவங்களை தடுத்து நிறுத்தலாமா, நிறுத்த முடியாதா? இது ஒரு ஆக்சிடென்டா அல்ல வேணும்னே தெரிஞ்சுக்குனே இது போன்ற உயிர்களை எடுக்கக்கூடிய வேலையை, அதற்கான பெர்மிஷனை கொடுக்கிறார்களா? இந்த வீடியோவை மிகவும் ஆழமாக பாருங்கள். சயின்டிஃபிக் முறைப்படி இது போன்ற இன்சிடென்ட்ஸ்களை நாங்கள் ஆய்வு செய்திருக்கிறோம். ஸ்டாம்பேடுக்கான அர்த்தம் என்ன, எப்படி இந்த கூட்ட நெரிசல் நடக்கிறது, அதை நாங்கள் ஆய்வு செய்திருக்கிறோம். ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். அதற்கு முன்பு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள், உங்களிடம் எங்களுடைய ஒரு கோரிக்கை. எங்களுடைய வீடியோக்களை கடந்த கிட்டத்தட்ட 2 வாரங்களாக முடக்கி வருகிறார்கள். எங்களுடைய வீடியோக்கள் அதிக நபர்களுக்கு போகாதபடி அவர்கள் ஒரு சில ஏஜென்சிகளை வைத்து முடக்கி வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்யக்கூடிய 2 விஷயங்கள். இதை பார்த்து கொண்டிருக்கும் போதே கீழே கமெண்டில் உங்களுடைய கருத்தை பகிர்ந்து விடுங்கள். 2வது, இந்த வீடியோவை லைக் செய்து விடுங்கள். லைக் அண்ட் ஷேர், இது போதும். இந்த வீடியோ ஏராளமான நபர்களுக்கு போய் சேரும். விஜயின் விவகாரத்தை பற்றி கடந்த 2 நாட்களாக நீங்க பார்த்து வருகிறீர்கள். விஜய் தரப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் இது அரசாங்கத்துடைய தவறு, டிஎம்கேவுடைய சதி, இந்த விவகாரத்தை பற்றி சிபிஐயிடம் விசாரிக்க வேண்டும். அந்த பக்கம் பிஜேபி களத்தில் இறங்கி அவர்களும் இதே போன்று முட்டுக் கொடுக்கிறார்கள். அரசாங்கம், விஜய் கட்சி, தமிழக வெற்றி கழகத்துடைய 3 தொண்டர்கள், அவர்கள் மீது வழக்குகளை போட்டு எஃப்ஐஆர் போடப்பட்டது. அவர்களை கைது செய்து விட்டார்கள். உயிரிழந்த நபர்கள் 41 பேர். இந்த 41 பேருக்கான அர்த்தம் என்ன, இதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இதே போன்ற விஷயம்தான் பெங்களூர்ல நடந்தது, கும்பமேளையில் நடக்கிறது, ஹாத்ரஸில் நடந்தது. ஒவ்வொரு 6 மாதத்தில் ஒரு முறை இதே போன்ற இன்சிடென்ட் எப்படி இந்தியாவில் நடக்கிறது, இதற்கான காரணங்கள் என்ன, இதை முதலில் நீ புரிஞ்சு கொள்ளணும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து காட்டப் போகிறேன். இந்த கூட்ட நெரிசலில் இறந்த நபர்களை நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வயது சின்ன குழந்தை, கை குழந்தை, எதற்காக நீங்க கூட்டி சென்றீர்கள்? முதல் கேள்வி. 2வது, எப்படி இந்த கூட்ட நெரிசல் நடந்தது, அந்த குழந்தையோடைய மரணத்திற்கான காரணம், இது கொலை என்று தான் நீங்க பார்க்க வேண்டும். ஏன்னா ஏஜென்சிகளுக்கு, ஆர்கனைசர்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், யாருக்குமே தெரியாத விஷயம் எல்லாம் கிடையாது. நான் இந்த வீடியோவில் ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டும் போது உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் தெரிஞ்சு கொண்டே இந்த சம்பவங்கள் நடக்கிறது என்று. சரி, கரூர்ல விஜய், கரூர் சென்னையிலேருந்து ஒரு 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். இங்கே விஜயோடைய ஒரு ராலி ஆர்கனைஸ் செய்யப்படுகிறது. இந்த ராலிக்காக ஏற்கனவே பெர்மிஷன் கொடுக்கப்பட்டது. 10,000 நபர்களுக்கான பெர்மிஷன். ஆனால் வெளிவரக்கூடிய செய்திகள் ஒஃபிஷியலாக இப்போ ஒரு 27,000 வந்ததாக கூறுகிறார்கள். ஒரு சில அன்அஃபிஷியல் செய்திகளை பார்த்தீர்கள்னா 60,000. பட் இந்த 10,000ங்கிற நம்பர் கூட நீங்கள் பார்த்தீர்கள்னா அப்படியே 3 மடங்கு அதிகமாக இருக்கிறது. விஜயோடைய அந்த வருகைக்கான தாமதம், இது ஒரு குவெஸ்டன். 2வது, அவர் நாமக்கல்ல இருந்து வரும்போது அவரை சுற்றி வளைத்து
அந்த வாகனத்தை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற வாகனங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5000த்திற்கும் மேற்பட்ட நபர்கள் விஜயுடனே வந்ததாகவும் கூறுகிறார்கள். அப்படியே அந்த நபர்களை ஓரம் செய்யாமல், அப்படியே விஜயுடைய அந்த மாஸ் என்ட்ரியை காட்டுவதற்காக அவர் உள்ள வரும்போது, நீங்க அந்த வீடியோவை பார்த்தீர்கள் உங்களுக்கு தெரிய வரும். அப்படியே மக்கள் எல்லாம் அங்க நிக்கிறாங்க. அந்த கூட்ட நெரிசல் எப்படி நடந்தது என்கிற அந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு ஒவ்வொன்றாக எடுத்து வைக்கப் போகிறேன். எதையுமே மிஸ் செய்யாமற் பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். இதே நேரத்தில நீங்க பார்த்தீர்கள்னா, ஒரு இளம் ஜோடி இப்பதான் திருமணமானது. 2 பேருமே கணவர், மனைவி 2 பேருமே இறந்து விட்டார்கள். இது அனைத்தையுமே நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த ஸ்டாம்பேட் எதற்கு நடக்கிறது? கூட்ட நெரிசல்ல எப்படி உயிரிழக்கிறது? இத நீங்க பார்த்தீர்கள்னா, ஏராளமான நபர்கள் ஒருத்தர் கீழ விழுந்திருந்தாரு சார். அப்படியே அவர் மீது நூற்றுக்கணக்கான நபர்கள் ஏறி போகும்போது நசுங்கி செத்துடுறாங்க. அதுதான். ஆனா சயின்டிஃபிக் முறைப்படியாக நீங்க பார்த்தீர்கள். நீங்க எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருப்பீர்கள். நீங்க திருப்பதி போயிருக்கலாம், இல்ல மற்றொரு கோவிலுக்கு போயிருக்கலாம், பழனிக்கு போயிருக்கலாம். அவங்களுக்கு இது நிச்சயமா தெரியும். ஒரு கூட்டத்துல நீங்க பார்த்தீர்கள்னா, பின்னாடி இருக்கக்கூடிய நபர் உங்களை முன்னாடி புஷ் செய்வார். முன்னாடி ஏற்கனவே ஒரு நபர். ஸோ உங்களுடைய பிரஷர், பின்னாடி இருக்கக்கூடிய நபருடைய பிரஷர், 2 பேருடைய பிரஷர் 3வது நபருக்கு போகும். அதே 3வது நபருடைய பிரஷர் அடுத்த நபருக்கு போகும். அப்படித்தான் இது ஒரு செயின் ரியாக்ஷனாக மாறும். இது ஒரு கிணறு போன்று மாறிவிடும். அதாவது ஒரு நபர் அங்கே கீழே விழுந்த உடனேயே அந்த கிணற்றுக்குள், பிளாக் ஹோலுக்குள் பின்னாடி இருந்து வரக்கூடிய அனைத்து நபர்களுமே ஒன்றுக்கு மேல விழுவார்கள். சரி, இது நசுக்கி கொல்லப்படுகிறார்களா? ஸ்டாம்ப் செய்யப்பட்டு கொல்லப்படுகிறார்களா? கிடையாது. அந்த கூட்ட நெரிசலில், அதாவது பின்னாடி ஒரு நபர் புஷ் செய்கிறார், முன்னாடி ஒரு நபர் புஷ் செய்கிறார். 2 நபருக்கு நடுவே சாண்ட்விச் ஆக்கக்கூடிய நபர்கள், அவர்களுடைய இதயம், லங்ஸ் இதெல்லாமே பாதிக்கப்படும். மூச்சு திணறல் ஏற்படும். மூச்சு திணறல் ஏற்பட்டதால் தான் மெஜாரிட்டி ஆஃப் நபர்கள் உயிர் இழக்கிறார்கள். குளோபல் ஸ்டாண்டர்ட் அந்த ரேஷியோவை நீங்க பார்த்தீர்கள்னா 1 ஸ்கொயர் மீட்டர் கேன் ஹோல்ட் 4 people. ஒரு ஸ்கொயர் மீட்டர்ல 4 நபர்களை நீங்க அப்படியே பின்னாடி நிக்க வைக்கலாம். இதே 1 ஸ்கொயர் மீட்டர்ல 7 பேரை நீங்க கொண்டு போய் நிறுத்தினீர்கள்னா அது கூட்ட நெரிசலை ஏற்படுத்தும். இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்க வீட்ல பாய் இருக்கும். அந்த பாயில 2 பேர் ஃப்ரண்ட் லைன்ல 2, அதுக்கப்புறம் 2, அப்படியே 2, 2, 2 ஒரு 5 வரிசை, ஒரு 4 வரிசையை நீங்க நிறுத்தலாம். கிட்டத்தட்ட ஒரு 8 பேரை நிறுத்தலாம் ஒரு பாயில. அதே பாயில நீங்க 16 பேரை நிறுத்தி பாருங்கள். 4 பக்கமும் அந்த பாய்க்கு சுத்தி ஒரு செவர் இருக்கு. அந்த செவற்றுக்குள் நீங்க அப்படியே அமுக்கிட்டு போறீங்க. 16 பேர் உள்ள ஏறுறாங்க. அந்த 16 இருக்கக்கூடிய இடத்துல இன்னொரு 10 பேரை நீங்க அமுக்குறீங்க. என்ன ஆகும்? You will become sandwiched. And this is the main cause of any stampede. இது வந்து உலக நாடுகளில் நடந்த ஏராளமான இது போன்ற ஸ்டாம்பேட்கள், அதிலிருந்து வெளிவரக்கூடிய ரிசல்ட்களை ஆய்வு செய்து சயின்டிஸ்ட்கள் வெளிவிட்ட இந்த தகவல். சரி, இப்போ இது ஒரு தகவல் இருக்கு. ஒரு ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 4 பேர் தான் நிக்க முடியும். ஆனால் நீங்க எத்தனை பேர் நிக்க வச்சிருக்கீங்க? 8, 10, 12 அந்த மாதிரி. அது அப்படிதான் இங்க நடந்தது. 2வது நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ரூல், இந்த தம்ப் ரூல் பெர்மிஷன் கொடுக்கக்கூடிய ஏஜென்சிக்கு தெரியுமா? அத்தாரிட்டிக்கு தெரியுமா? நிச்சயமாக தெரியும். போலீசார்கள், அண்ணநாடு அவர்கள் இது போன்ற விஷயங்களை பார்த்து வருகிறார்கள். அப்போ அவர்களுக்கு தெரிஞ்ச பின்பு கூட எப்படி நீங்க கொடுக்கிறீர்கள்? சரி, கொடுத்துட்டீங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய மற்ற பாதுகாப்பு விஷயங்கள் சரியாக இருக்கிறதா இல்லையா? நீங்க பார்த்தீங்கன்னா, விஜயோடைய 7 மணி நேரம் அந்த தாமதத்தை மட்டும் தான் நாம் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமா அதுவும் ஒரு மிக முக்கியமான விஷயம், காரணம். பட் இஸ் திஸ் த ஒன்லி பாயிண்ட் which we need to discuss today? விஜய் 7 மணி நேரத்துக்கு பின்னாடி வந்தால் கூட அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான வசதிகள் இருந்ததா? தண்ணீர் வசதி இருந்ததா? கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துல நீங்க போய் பார்த்தீர்கள்னா, அந்த உணவு, திருப்பதி போய் பாருங்க. திருப்பதியில அந்த ஃப்ரீ டிக்கெட் ஒண்ணு இருக்கும். அங்க கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துல அந்த கிரவுட மேனேஜ் பண்றதுக்காக பால், பிரசாதம் ஏதோ ஒண்ணு குடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ அந்த கிரவுட் வந்து மேனேஜ்டா இருக்கும். இங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்துல போய் பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஏராளமான மக்கள் ஒரே இடத்துல உட்கார்ந்து நம்ம போராடிட்டு இருந்தோம். அங்க மக்களுக்கு வந்து இலவசமாக அந்த உணவுப் பொருட்கள், குடிக்கக்கூடிய தண்ணீர் இதெல்லாம் வந்துட்டே இருந்தது. மக்கள் ஸ்டேபிளாக இருந்தார்கள். இங்க அப்படி நடந்ததா? கிடையாது.
உச்சி வெயில், உணவில்ல, தண்ணீர் கிடையாது, எதுவுமே கிடையாது. பீப்பிள் கட் பேனிக். 7 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த சூப்பர் ஸ்டாரை பார்க்கும்போது அப்படியே ஓடி அவரை பார்த்துடணுங்கிற ஒரு ஆசை, ஒரு ஆவல். எல்லாத்துக்குமே ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்கு. இந்த வீடியோவை ரொம்பவே சீரியஸாக எடுத்துக்கொள்ளுங்கள். பிகாஸ் இது ஒரு ஐ ஓப்பனிங்கான வீடியோவாக இருக்க போகிறது உங்களுக்கு. 10,000 நபர்களுக்கு பெர்மிஷன், 30,000 நபர்கள் அங்க வந்துட்டார்கள். இதை மேனேஜ் செய்வதற்காக வெறும் 500 அதிகாரிகள். ஃபர்ஸ்ட் சொன்னாங்க 150, அப்புறம் சொன்னாங்க 200. இப்போ ஃபைனலா they have reached to 500. 500 for 10,000 is 50 பீப்பிளுக்கு ஒரு போலீஸ். 50 பேருக்கு ஒரு போலீஸ்னு சொல்றாங்க. பட் அதுவும் போதுமா? அதுவும் போதுமான்னு நீங்க பார்த்தீர்கள் கிடையாது. பிகாஸ் அங்க வந்த கிரவுடட் எண்ணிக்கை ஏராளமானது. 5,000 நபர்களை போட்டிருந்தால் கூட உங்களால் மேனேஜ் செய்திருக்க முடியாது. அந்த அளவில் வந்த அந்த கிரவுட். சரி, இந்த இடத்துல இன்னொரு விஷயம் பாருங்க. ஹீரோ வொர்ஷிப், ஹீரோவை கடவுளாக பார்க்கக்கூடிய சமுதாயம் தான் இந்திய சமுதாயம். அப்போ ஒரு ஹீரோவை பார்ப்பதற்கு, ஒரு காட்மேனை பார்ப்பதற்கு, ஒரு அரசியல்வாதியை பார்ப்பதற்கு, அப்படியே பக்கத்துல பார்க்கிறதுக்கு மக்கள் ஓடி ஓடி போவார்கள். இது போன்ற ஹீரோ வொர்ஷிப் இருக்கக்கூடிய நபர்கள், இது போன்ற ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள், அவர்கள் இது போன்ற விஷயங்கள் நடக்காதபடி முன்னெச்சரிக்கையாக மக்கள் கூட்டம் அதிகரிக்காதபடி அதற்கான மெஷர்ஸ்களை அவர்கள் பார்வையிட வேண்டும். இன்னைக்கு விஜய் மீது ஏன் எஃப்ஐஆர் போடப்படவில்லை? காரணம், ஆளும் கட்சிக்கு ஒரு பயம். விஜய் மீது எஃப்ஐஆர் போட்டோம்னா நாளைக்கு பேக் ஃபயர் அடிச்சிடும், அவருக்கு ஒரு இன்னொரு இமோஷனல் சப்போர்ட் கிடைச்சிடும், அதனால நீங்க போடல. பட் ஆக்சுவலி இந்த இடத்தில் விஜய் மீதும் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்க வேண்டும். ஆர்கனைசர்கள் மீது எஃப்ஐஆர் போட்டிருக்க வேண்டும். எப்படி நீங்க இந்த பெர்மிஷனை கொடுத்தீர்கள்? அதற்கான காரணங்களுக்கு நான் உங்களுக்கு வர்றேன் ஒவ்வொன்றா. பட் விஜய் மீது ஏன் எஃப்ஐஆர் போடப்படலை? இதே போன்று நீங்க பார்த்தீர்கள்னா ஹாத்ரஸ் போன வருடம் 2024ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 100 நபர்கள் இதே போன்ற ஒரு கூட்ட நெரிசலில் கொல்லப்பட்டார்கள். பெங்களூர்ல ஒரு படத்திற்கான ப்ரமோஷன் திடீர்னு, ஐ திங்க் ஹி வாஸ் அல்லு அர்ஜுன், ஐம் சாரி ஐ ஃபர்காட் ஹிஸ் நேம், தெர் இஸ் அ ஹீரோ. அப்படியே ஓப்பன் கார்ல போய் நிற்கிறாரு. திடீர்னு அங்கே தியேட்டர்ல இருந்து வெளியில் வர்றாங்க, ஒரு பெண் உயிரிழக்கிறார். இதே போன்று நீங்க பார்த்தீர்கள்னா இன்னொரு ஸ்டாம்பேட்ல 11 நபர்கள் உயிரிழக்கிறார்கள். கும்பமேளையில் 30 நபர்கள் உயிரிழக்கிறார்கள். ஹைதராபாத் புஷ்பா படம் பார்த்து வெளியில் வந்தபோது அங்கே ஒரு பெண்மணி இறக்கிறார். நாட் பெங்களூர், இட் வாஸ் ஹைதராபாத். ஸோ இது போன்ற விஷயங்கள் நடக்கும்போது ஏன் நாம் சேஃப்டி மெஷர்ஸ்களை ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக பார்க்கவில்லை? சேஃப்டி மெஷர்ஸ் இல்லையா, இல்லை இவர்களுக்கு தெரியாதா என்கிற இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். இப்போ இன்னொரு எக்ஸ்கியூஸ் வரும். சார் இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது சார், அந்த கூட்டத்திலலாம் எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, போலீஸ் எல்லாம் போட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. இந்தியாவில் பாப்புலேஷன் இருக்குது, அதனால இவ்வளோ கூட்டம் வருது. இதெல்லாம் எப்படி நீங்கள் குற்றம்னு சொல்ல முடியும்? நிச்சயமாக இந்தியாவில் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கு. ஆனால் ஒரே இடத்தில் நான் தொடக்கத்திலே கூறிய அந்த பாய் எடுத்துக்கோங்க. ஒரே பாயில் 15 பேரை நிற்க வச்சிங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ அதே போன்ற விஷயம்தான் அங்கே. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷனை தடுப்பதற்காக நம்ம என்னெல்லாம் பண்ணணும்? யூ கேன் டூ டிக்கெட்டிங், யூ கேன் டூ பேரிகேட்டிங். 10,000 நபர்களுக்கு தான் இங்கே என்ட்ரி. ஒரு 11வது 1000 வரும்போதே அங்கே பேரிகேட், ஸ்ட்ரிக்ட் பேரிகேட்டிங். இதுக்கு மேலே ஆட்களை விட முடியாது. யூ டர்ன் அடிச்சு போங்க, எது வேணாலும் பண்ணுங்க. திஸ் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த அத்தாரிட்டி ஹூ கிவ் பெர்மிஷன். ஹீரோ என்ட்ரி 7 மணி நேரம் தாமதமாக எதுக்கு வர்றாங்க? இது விஜய் மட்டும் தானே வந்தாரா? கிடையாது. நீங்க எந்த கூட்டத்தை எடுத்துக்கோங்க, 6 மணிக்கு அங்கே டைம் கொடுத்துருப்பாங்க, கூட்டம் ஆரம்பிக்க 8 மணிக்கு. ஏன்? மக்கள் வந்து சேரணும், கூட்டம் காட்டணும் இல்லையா? அங்கே டெலிவிஷன்ல ஃபோட்டோ ஆப் தேவை இல்லையா? எந்த கூட்டமுமே இந்தியாவில், முக்கியமாக தமிழ்நாட்டில் சரியான நேரத்தில், குறிப்பிட்ட நேரத்தில் தொடங்குவதே கிடையாது. அந்த மாஸ் என்ட்ரி காட்டுவதற்காக கடைசியில தான் அனைத்து அரசியல்வாதிகளுமே வருகிறார்கள். கடைசியில். ஏன்னா அங்கே வரும்போது அவர்களுக்கான அந்த படம் வாய்ப்புகள் கிடைக்கணும். அந்த ஃபோட்டோ வச்சு நாளைக்கு நியூஸ் பேப்பர்லாம் காட்டணும். இங்கேயும் அந்த விஷயம் தான் நடந்தது. காலையில் 9 மணிலேருந்து மக்கள் வந்துட்டாங்க. 9 மணிலேருந்து மக்கள் வந்ததுக்கப்புறம் இந்த வெயிலில், தண்ணி இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், எந்த விதமான ஷெட் இல்லாமல் அங்கே உட்கார்ந்துருக்காங்க. வருவார்.
கடைசியில் வரும்போது அந்த 5000 நபர்களுடைய அந்த மாஸ் என்ட்ரியோட அவர் உள்ள வரும்போது அப்படியே அவர் பார்க்கக்கூடிய ஆசையில், ஏன்னா ஏற்கனவே காலையிலிருந்து காத்துட்டு இருக்காங்க. 4 பக்கமும் ஒரு 5000 நபர்கள் ஏற்கனவே கூட்டிட்டு வரும்போது அவர்களால் பார்க்க முடியும். மரத்துல ஏறுறது, இந்த பில்டிங்ல தாவுறது, அந்த பில்டிங்ல தாவுறது. ஒரு கிளையும் அங்க விழுந்திருக்கு. அந்த கிளை விழுந்ததுனால ஒரு சில நபர்களுக்கு காயம். இதெல்லாமே அங்க நடந்திருக்கு. ஸோ இந்த ஒட்டுமொத்த ஸ்டாம்பேடை பிரிவென்ட் செய்ய முடியுமா? தடுத்து நிறுத்த முடியுமா? என்கிற ஒரு கேள்வி உங்கள் மனதில் வரும். நிச்சயமாக குளோபல் ஸ்டடீஸை நீங்க பார்க்கும்போது இது போன்ற ஸ்டாம்பேட்களை தடுத்து நிறுத்த முடியும். வில் பவர் தேவை, உறுதி தேவை, அரசாங்கத்துடைய உறுதி, அதனுடைய அத்தாரிட்டியோடைய உறுதி. இன்னைக்கு நீங்க விஜய் நிச்சயமாக வெட்கப்பட வேண்டும், சிபிஐ என்கொயரி வேணும், சதி செய்துட்டார்கள். MK Stalin have to shame that you have not organized a rally properly. எல்லா தலைவர்களுக்குமே இது ஒரு பாடமாக இருக்கட்டும். Please send this video to all across. இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு கிரவுடுக்கான நம்பர் இருக்கும். இத்தனை பேருக்கு நாங்க பெர்மிஷன் வாங்கியிருக்கோம். அப்போ அத்தனை பேரை தாண்டி அங்க வரும்போது அவர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய வேலையை நீங்க பார்க்கணும். அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் செய்வதற்காக நீங்க டிக்கெட் போடலாம். டிக்கெட் இல்லைன்னா நீங்க அந்த இடத்துல உங்களுடைய வாலண்டியர்ஸ்களை வைத்து அது போன்ற ஆர்கனைஸான வேலையை பார்க்கலாம். அங்கங்க தண்ணீர் பந்தல் இருக்கணும், அங்கங்க உணவுக்கான அந்த விஷயங்கள் இருக்கணும். கொண்டு போய் கொடுங்க. அவங்கள எந்திரிச்சு வாங்க தேவையில்லை. உங்களுடைய வாலண்டியர்ஸ் கேன் கோ பாஸ் ஆன் வாட்டர் பாட்டில்ஸ், கேன் பாஸ் ஆன் ஃபுட், பிஸ்கெட் பேக்கெட்ஸ் கொடுக்கலாம். ரைட், இது 2வது. என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ரொம்பவே முக்கியமான விஷயம். நீங்க பாருங்க, உலக நாடுகளில் நடக்கக்கூடிய ஏராளமான மிகப்பெரிய கான்சர்ட்ஸ்களை நீங்க போனீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து போவாங்க, அந்த வருஷம் அப்படியே போயிட்டு வரும், இன்னொரு இடத்துல இருந்து எக்ஸிட் ஆகும். போகக்கூடிய வழி வரக்கூடிய வழி ரெண்டுமே ஒரே இடத்துல வைக்க மாட்டார். இங்க அது நடந்ததா, இங்கேயும் அந்த தவறு நடந்தது. எந்த விதமான எக்ஸிட் என்ட்ரி கேட் செக்யூர் செய்யப்படவில்லை. இதுதான் என்ட்ரி, இதுதான் எக்ஸிட்னு எங்கேயுமே மார்க் செய்யப்படவில்லை. ஒரே இடத்துல ஒரு 7 பேர் நிற்கக்கூடிய 4 பேர் நிற்கக்கூடிய இடத்துல நீங்க 7லேருந்து 10 பேரை நிற்க வச்சிருக்கீங்க. கூட்ட நெரிசல் அப்படியே நசுங்கி மூச்சு விட முடியாமல் அங்க மூச்சு திணறி உயிரிழந்திருக்கிறார்கள். ரைட், திஸ் இஸ் another thing. இன்னும் நீங்க பார்த்தீர்கள்னா இந்த ஆர்கனைசர் முக்கியமாக மழை காலம், கோடை காலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா சகதி வந்துடும், இல்லை தண்ணி அங்கே விழுந்து சகதி வந்துடும். ஸோ நிச்சயமாக நீங்க தார் ரோடாக இருக்கணும், இல்லை அங்கே சகதி எல்லாம் இல்லாமல் இருக்கணும். ஒரு நபர் கீழே விழுந்து அப்படியே அது செயின் ரியாக்ஷன் தான் நடக்கும். இதை நீங்க பாதுகாக்கணும். உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள், மக்கா ஹஜ் செல்லக்கூடிய நபர்கள் வருடம் தோறும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்த இடத்துக்கு போவார்கள். இங்கேயும் ஏராளமான முறை கூட்ட நெரிசல் நடந்திருக்கிறது. ஆனால் அவர்கள் ஒவ்வொரு இன்சிடென்ட்டுக்கு பின்பு அந்த கூட்ட நெரிசலுக்கான ஆய்வை நடத்தி அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய சேஃப்டி மெஷர்ஸ்களை மிகவும் ஆழமாக ஆய்வு செய்து அவர்கள் அதை சரி பார்த்திருக்கிறார்கள். என்ட்ரி, எக்ஸிட், ஃபுட், ஷெல்டர், ஸ்டே, ரெஸ்டிங் ஜோன் அனைத்துமே, பாத்ரூம், டாய்லெட், ஒவ்வொரு விஷயத்தையுமே அங்கே கண்காணித்திருக்கிறார்கள். இதே போன்றுதான் இங்கே வைஷ்ணோதேவி போங்க, திருப்பதி போங்க, இவங்க எல்லாருமே ஒரு க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஒரு மிக முக்கியமான உதாரணங்கள். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், தீஸ் ஆர் த பிளேசஸ். ஒவ்வொரு நாளும் அவர்கள் இந்த அளவில் க்ரௌடை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த விபத்தும் அங்கே நடக்கிறது இல்லை, எந்த கூட்ட நெரிசலுமே அங்கே நடக்கிறது இல்லை. தெர் இஸ் அ பேரிகேட்டிங், தெர் இஸ் அ ஃபுட் சர்விங், தெர் இஸ் அ வாட்டர் பாட்டில் சர்விங், தெர் இஸ் அ டாய்லெட், தெர் இஸ் அ ரெஸ்டிங் ஏரியா, தெர் இஸ் அ ஷெல்டர். இருக்கா இல்லையா? அங்க இந்த மாதிரி கூட்ட நெரிசல் நடக்கிறதா கிடையாது. ஸோ இது எல்லாமே ஒரு விதிமுறைகள். இதை நீங்க சரி பார்த்தீர்களா? கிடையாது. ஹாத்ரஸ் போன வருடம் நடந்த அந்த 100 நபர்களுக்கான அந்த மரணம், அதை நீங்க பார்த்தீர்களா? ஹாத்ரஸ் அங்க ஒரு சத் சங், ஒரு குருவுடைய சபை நடந்திருக்கிறது. அப்படியே கீழே மணல், களிமண், சகதி அங்கெல்லாம் இருந்திருக்கு. ஒரு சின்ன கூட்ட நெரிசல், அப்படியே ஸ்லிப்பான உடனே ஒருத்தர் மேல ஒருத்தர் 100 people gone. ஸோ இந்த இடத்துல நீங்க பாருங்க, உயிருக்கான
அர்த்தம் என்ன? உயிர்க்கான அர்த்தம் இந்த நாட்டில் 5 லட்சமோ 10 லட்சமோ 20 லட்சமோ. இந்த கூட்ட நெரிசல் மறுபடியும் நடக்கக்கூடாது. இது போன்ற இன்சிடென்ட்ஸ்கள் நடக்கக்கூடாது. சி விஜய் ஆர் ஸ்டாலின் அவங்க என்ன சொல்லியிருக்கணும்னா, எஸ் தெர் இஸ் அ மிஸ்டேக் ஹேப்பன். இது மாதிரியான மிஸ்டேக் நடக்காதபடி அனைத்து நபர்களும் அனைத்து கட்சி கூட்டத்தையும் நீங்க கூப்பிடுங்க. யூ கால் எடப்பாடி பழனிசாமி, யூ கால் விஜய், யூ கால் சீமான், யூ கால் எவ்ரிபடி, திருமாவளவன். லெட் தெம் கம் அண்ட் சிட் அண்ட் ஸ்டாண்ட். லைக் ஒரு இடத்துல எங்களுக்கு பெர்மிஷன் கிடைச்சிருக்குன்னா அந்த பெர்மிஷன் கொடுத்த நேரத்துல நம்ம போகணும். கூட்டம் இருக்கோ இல்லையோ அது அப்பாற்பட்ட விஷயம். மக்களை பணம் கொடுத்து திரட்டாதீங்க சார். லாரி லாரியா கொண்டுட்டு வந்து ஒரு இடத்துல நீங்க நிறுத்துறது. சரி, அதற்கான வசதிகள் நீங்க செஞ்சு நீங்க கூட்டிட்டு வரலாம். ஒரு பெரிய பொட்டில் நீங்க எடுத்துக்கோங்க. 10 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் கொடுத்து வாடகைக்கு எடுத்துக்கோங்க. போதுமான அளவில் அங்கே சேர் போடுங்க. ஒரு மேடை அமைங்க. என்ட்ரி எக்ஸிட் கேட் அதை நீங்க சரி பாருங்க. மற்ற வசதிகள் தண்ணீர் சாப்பாடு இதெல்லாமே நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க கூப்பிடுங்க, பரவாயில்ல. பட் திடீரென்று ஒரு சாதாரணமான ரோட்ல இத்தனை பேரை நீங்க கூட்டிட்டு வந்து எந்த விதமான வசதியும் கொடுக்காமல் அதை வேடிக்கை பார்க்கக்கூடிய வேலையை அத்தாரிட்டி பார்த்தது. ஏன் பார்த்தீர்கள்? ஏன் நீங்க பேரிகேட் போட்டு அங்க தடுத்து நிறுத்தவில்லை? இந்த சைட்ல குற்றம் இருக்கா இல்லையா? இவர்கள் மீது வழக்கு போடணுமா இல்லையா? எப்படி நீங்க ஏற்கனவே 10,000 நபர்களுக்கான பெர்மிஷன், நீங்க அங்கிருந்து வரும்போதே முன்னாடி ஒரு 500 பைக்ஸ் அண்ட் கார்ட்ஸ், பின்னாடி ஒரு 500 பைக்ஸ் அண்ட் கார்ட்ஸ், எந்த விதமான மாஸ் என்ட்ரியை காட்ட பார்க்கிறீர்கள்? ஏன் நீங்க 7 மணி நேரம் தாமதமாக வந்தீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு ஒரு போட்டோ வாப் கிடைக்கும். போட்டோ செல்ஃபி எடுக்கலாம், அந்த டெலிவிஷன்ல காட்டலாம். இன்னொரு விஷயம் நீங்க பாருங்க, ஏஐ அண்ட் ட்ரோன் டெக்னாலஜி இருக்கு. அண்ட் டெக்னாலஜியை வைத்து நீங்க அந்த கிரௌடை மேனேஜ் செஞ்சிருக்கலாம். ஏஐயை வச்சு கும்பமேளையில் அந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட் அங்கே செஞ்சாங்க. ட்ரோனை வச்சு கிரவுட் மேனேஜ்மெண்ட் செஞ்சா. அதுக்கப்புறமும் ஒரு சில இன்சிடென்ட்ஸ் அங்கே நடந்திருக்கு. 30 பேர் உயிரிழந்தார்கள் அதுக்கப்புறமும். பட் இட் வாஸ் அ ஸ்மூத் ஃபங்க்ஷனிங். லட்சக்கணக்கான நபர்கள் ஒவ்வொரு நாளும் அங்கே போனார்கள், அங்கிருந்து வெளியில் வந்தார்கள். அதற்கான காரணம் தே இம்ப்ரூவ் த கிரவுட் மேனேஜ்மெண்ட். எப்படி? ட்ரோனை வைத்து ட்ரோன்ல இருந்து கண்காணிக்கிறது. அந்த ட்ரோன் ஃபுட்டேஜை வச்சு ஏஐல போட்டு ஒரு ஸ்கொயர் மீட்டர்ல எத்தனை பேர் நிற்கிறாங்க, இஸ் தட் ஆஸ் பர் த குளோபல் ரேட்டிங், ஒரு ஸ்கொயர் மீட்டர்ல 4 பேர் தான் நிற்கிறார்களா என்கிற அந்த கணக்கை போட்டு, இந்த இடத்துல க்ரௌட் அதிகமாயிருச்சா, ஓகே இமீடியட்டா அந்த இடத்துல ஆட்களை இறக்கி இமீடியட்டா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டை சரி பார்க்கணும். பார்த்தீர்களா? இன்னொரு விஷயம் நீங்க பாருங்க, இந்தியர்கள் அனைத்து விஷயங்களையும் ரொம்பவே சாதாரணமாக எடுத்து பழகி கொண்டோம். கோயிலுக்கு போவீங்க, இல்லை ஒரு கிரிக்கெட் கிரவுண்டில் நீங்கள் மேட்ச் பார்த்துட்டு இருப்பீங்க, திடீர்னு ஒருத்தர் வந்து மயங்கி விழுந்துருவார். வெயிலாக இருக்குது சார் அதனால மயங்கி விழுந்துட்டார். இல்லை ஒரு கூட்ட நெரிசலில் 2-3 பேர் அப்படியே மூச்சு விட முடியாமல் அப்படியே திணறிட்டு இருப்பாங்க. தண்ணி கொடுங்க சரியாயிருவாங்க. பட் இது எல்லாமே ஒரு காஷன். இதே வெளிநாடாக இருந்துச்சுன்னு நீ பாருங்க, இது போன்ற விஷயங்களை ரொம்பவே சீரியஸாக எடுத்துக் கொள்வார்கள். பிகாஸ் தீஸ் ஆர் த காஷனல் மெஷர்ஸ் which tells you இந்த இடத்துல கூட்ட நெரிசல் நடக்கலாம். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே யாருக்கும் ஒரு அறிகுறி அங்கே தெரிஞ்சிருக்கும். மூச்சுத்திணறல் ஏற்பட்டிருக்கும், மயங்கி விழுந்திருப்பாங்க. இது எல்லாமே அத்தாரிட்டியோடைய பொறுப்பு இல்லை, அங்கே இருக்கக்கூடிய ஆர்கனைஸ்களுடைய பொறுப்பு. இந்த மாதிரி நடந்துருச்சு சார், என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இது எல்லாமே இங்கே நடந்துச்சான்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க கிடையாது. இறந்துட்டாங்க 41 பேர். என்னோட பணம் இருக்கு 20 lakh rupees நான் தூக்கி போடுவேன். இன்னொரு பக்கம் அரசாங்கம் 5 லட்சம் ரூபா தூக்கி போடுவேன். யார் விட்டு பணம்? பணம் கொடுத்ததால அவங்களோட உயிர் திரும்பிடுமா? ரயில் விபத்துக்கு அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி ஒரு பேரம் பேசுறீங்க. விமானத்தில் போனால் 2 கோடி ரூபா, ட்ரெயினில் இறந்தா 10 லட்சம் ரூபா, ரோட்டில் இருந்தால் 5 லட்சம் ரூபா. இந்த மாதிரி கூட்ட நெரிசல் இறந்தால் அதுக்கு ஒரு அமௌண்ட். ரைட்? ஸோ இந்தியர்களுடைய உயிர் எந்த அளவில் மலிவாகிவிட்டது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாதபடி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவருமே பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டிய அந்த வேலையை பார்ப்பதை தாண்டி அவர்கள் செய்வது நீயா நானா என்கிற அந்த போட்டா. அதுல குற்றத்தை எடுத்து காட்டுறது, இவருடைய தவறு அவருடைய தவறு அவருடைய தவறுன்னு இது ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு இந்த சம்பவத்தை மிகவும் சீரியஸாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு அரசியல் கட்சியோடைய மேடை பேச்சுகளை ஒவ்வொரு இடத்திலும் நீங்க பெர்மிஷன் கொடுக்கும் போது இது போன்ற விஷயங்கள் வசதிகளை நீங்க பார்த்திருக்கிறீர்களா என்கிற அந்த விஷயத்திற்கு பின்புதான் அந்த இடத்துல பெர்மிஷன் கொடுக்கப்பட வேண்டும். என்ட்ரி எக்ஸிட் கேட் ஆர் ப்ரிப்பேர்ட்
செக் மார்க், எஸ் கொடுங்க. உணவு இருக்கா? சரியான நீங்கள் உணவு வசதிகளை செஞ்சு கொடுப்பீர்களா? அதற்கான செக் மார்க் கொடுங்க. தண்ணீர் இருக்கா இல்லையா பாருங்க. ஷெட் போட்டிருக்கா இல்லையா பாருங்க. சரி, ஷெட்டே இல்லைன்னா கூட அவர்கள் ரெஸ்ட் எடுப்பதற்காக இடங்கள் இருக்கா இல்லையா? சின்ன குழந்தைகளுடைய அந்த என்ட்ரியை நீங்கள் பிளான் பண்ணலாம். இந்த 41 நபர்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா அதிகமாக உயிரிழந்த நபர்கள் யார்? சின்ன குழந்தைகள், பெண்கள். ஏன் பெண்கள்? புடவை கட்டி இருப்பாங்க, சைஸில் சின்னமாக இருப்பாங்க. 2 ஆண்களுக்கு நடுவில் ஒரு பெண் அப்படியே மாட்டிட்டாங்க. சிந்திச்சு பாருங்க. அப்படியே நசுங்கி மூச்சு விட முடியாமல் இறந்த நபர்கள். ஸோ தீஸ் ஆர் த வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் விச் யூ அண்ட் ஐ ஹாவ் டு அட்ரெஸ் இட். அண்ட் இது போன்ற சம்பவம் நடக்காதபடி இந்த அரசாங்கமும் அதற்கான மெஷர்ஸ்கள் எடுக்கணும். அதே நேரத்தில் அரசியல் கட்சி தலைவர்களும் ரொம்பவே ரெஸ்பான்சிபிளாக தன்னுடைய ஒவ்வொரு மேடை அந்த ஆர்கனைஸ் செய்யும்போது ஆர்கனைசர்களை கூப்பிட்டு இது எல்லாம் செக்லிஸ்ட், இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் மேடையில் ஏறுவோங்கிற விஷயத்தை அவர் சொல்லிட்டாருன்னா ஆர்கனைசர்ஸ்கள் சரியாக வேலை பார்ப்பார்கள். கூட்டம் காட்டுவதற்காக மேடையில் ஏறக்கூடாது. மக்களிடம் ஒரு சரியான விஷயத்தை எடுத்து வைப்பதற்காக, ஆமாம் அவருடைய கூட்டத்துக்கு போகிறோம்னா அப்படியே பாதுகாப்பாக திரும்பி வருவோம். மக்களுக்கும் புரியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏராளமான கூட்டங்களுக்கு போயிருப்பாங்க, உயிரோடு திரும்பி வந்திருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய டேஞ்சரை அவர்களால் உணர முடியாது. என்னைக்கோ ஒரு நாள் தானே இதெல்லாம் நடக்குது. இதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ வாட்டி போயிருக்கேன் தெரியுமா? எனக்கு ஒன்றுமே ஆகலை. ஸோ அதிலிருந்து நீங்கள் மீளணும். இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். ப்ளீஸ் என்ஷோர் உங்களுடைய குழந்தைகளை கூட்டிச் செல்லாதீர்கள். பெண்கள் தயவு செய்து நீங்கள் போகாதீங்க. ஆண்களும் நீங்கள் போகும்போது நான் அந்த பாயோடைய கணக்கை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாயில் 7 பேருக்கு மேலே இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய கூட்ட நெரிசல். 4 பேர் தான் நிற்கணும் ஒரு பாயில். அதுக்கு மேலே ஒரு இடத்துல கூட்டம் வந்துச்சுன்னா ப்ளீஸ் அங்கேருந்து கிளம்பிடுங்க. உங்களோட உயிருக்கு பாதுகாப்பு அப்போ தாங்க. ஒரு பாய், அந்த பாயில் 4 பேர், 4 பேரை தாண்டி 7 பேர் வந்துட்டா கூட்ட நெரிசல் வந்துடும். 7 பேர் நிற்கிற இடத்துல 10 பேர் வந்தால் நீங்கள் நசுங்க தொடங்கிடுவீங்க. அதே இடத்துல 15 பேர் வந்தால் நீங்கள் செத்துருவீங்க. Simple answer. I hope this video would have enlightened you somewhere. இந்த வீடியோவை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே இருக்கக்கூடிய ஐடி வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.